மதுரை மாவட்டம் பெருமாள் கோவில் பட்டியில் உள்ள கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் அசைவ திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மதுரை அருகே இருக்கக்கூடிய சொரிக்காம்பட்டியில் பெருமாள் கோவில்பட்டி கிராமத்துல சமூக நல்லிணத்தை எடுத்துரைக்கும் வகையில இந்த ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் சமபந்தி வினோத அசைவ திருவிழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. அதன் பிரத்யேக கழுவுபாறை காட்சி தான் நாம் பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சொரிக்காம்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கக்கூடிய கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் அசைவ உணவு திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. இந்த பாரம்பரிய விழாவில் ஆண் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டு பங்கேற்று வருகின்றனர். இந்த விழாவில் பலியிடுவதற்கான ஆடுகள் கோவிலேயே வளர்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆடுகள் அருகில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது கரும்பாறை முத்தையா சாமியை தங்களது வயலில் இறைதெழுவதாக நம்பிக்கை வைத்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் யாரும் அந்த ஆடுகளை விரட்ட மாட்டார்கள். மேலும் இந்த ஆண்டு கரும்பாறை முத்தையா கோவிலில் திருவிழாவானது இன்று காலை தொடங்கப்பட்ட நிலையில் கோவிலில் சாமிக்கு பொங்கல் வைத்த வழிபாடை தொடங்கிய பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 125 கிடாக்களும் 2600 கிலோ அரிசி மூலம் தயார் செய்யப்பட்ட அசைவ உணவும் பொது பக்தர்களுக்கானது வழங்கப்பட்டது. இந்த கறி விருந்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இந்த விருந்தானது வாழை இலையில் சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் ஆண்களுக்கு பரிமாறப்பட்ட நிலையில இதனை சாப்பிட்ட பிறகு அந்த பகுதியை சாப்பிட்ட பக்தர்கள் இலையை எடுக்காமல் அப்படியே அந்த பகுதியில் விட்டுவிட்டு செல்வது வழக்கம். ஒரு வாரத்திற்கு பின்பு இந்த இலைகள் காய்ந்த பிறகே பெண்கள் அந்த கோவில் பகுதிக்கு சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். இந்த கறி விருந்தில் திருமங்கலம், சொரிக்காம்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, குன்னம்பட்டி, கரடிக்கல், மாவிலிப்பட்டி, செக்கானூர்னி, சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டு தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.